புலிகள் நுழைந்தவுடன் ஒரு அணிலை கூட காணவில்லை. மரங்களின் மாநாட்டில் சீமான் பேசியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையமாக கொண்டு மரங்களோடு பேசுவோம் என்ற கருப்பொருளில் இன்று மாநாட்டை நடத்தியுள்ளார். இந்த மாநாடு தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அருங்குளம் கிராமத்தில் செம்மரங்கள் நிறைந்த காட்டில் நடைபெற்றது. மரங்களோடு பேசுவோம் என்ற கருப்பொருளில் நடந்த இந்த மாநாட்டில் சீமான் மரங்களின் முக்கியத்துவம் குறித்து சுற்றுச்சூழல் குறித்தும் பேசினார். இது தொடர்பாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், மரங்களை வெட்டப்படுவதால் பருவநிலை மாறி வருகிறது. இனி இந்த மண்ணில் பருவமழை பெருமழை இல்லை, புயல் மழை மட்டும்தான் உள்ளது. புவி வெப்பமானதுதான் இதற்கு காரணம். பூமியின் வெப்பம் அதிகரிக்க ஒரு கட்டத்தில் அதை தாங்க முடியாமல் கடல் பொங்கி கொந்தளிக்கும் என்று கூறியுள்ளார். அந்த கொந்தளிப்பில் கடலோர கிராமங்கள் விழுங்கப்படும். ஒரு சுனாமியை நம்மால் கடந்த காலத்தில் தாங்க முடியவில்லை. இதே நிலை தொடர்ந்தால் பூமி பேரழிவை சந்திக்கும். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மரம் நட வேண்டும் என்று சொல்வேன் என்று கூறியுள்ளார். மேலும் அதுபோல பள்ளி மாணவன் ஒருவர் ஒரு 10 மரங்களை நட்டால் அவனது தேர்வில் 10 மதிப்பெண்கள் வழங்குவேன். 100 மரங்கள் நட்டால் சிறந்த தேசிய குடிமகன் என்று பாராட்டு சான்று வழங்குவேன் என்று கூறியுள்ளார். வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை வழங்கப்படும். 1000 மரம் நட்டால் அவனது இறுதி சடங்கில் அரசு மரியாதை இருக்கும். மக்கள் மரம் நடுவதற்கு ஊக்கத்தொகை வழங்குவேன். சொந்த வீடாகவே இருந்தாலும் அங்குள்ள மரத்தை வெட்ட வேண்டுமென்றால் என்னை கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கிளையை வெட்டினால் கூட அது சக மனிதனின் கையை வெட்டுவதற்கு சமம் என்பதால் அக்குற்றத்திற்கு 6 மாதம் சிறை தண்டனை கொடுப்பேன். மேலும் விஜயை தாக்கும் வகையில் பேசிய சீமான், காட்டில் புலிகள் நுழைந்தவுடன் ஒரு அணிலை கூட காணவில்லை. அணிகளுக்கும் சேர்த்துதான் மரங்களின் மாநாடு. நாட்டுக்காக நிற்பவர்களால் தான் மாநாடு நடத்த முடியும், ஓட்டுக்காக நிற்பவர்களால் முடியாது என்று கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.